ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வைரலான ஒரு விஷயம் பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். இந்த விஷயம் பேசலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல. பட் என்னால் பேசாமல் இருக்க முடியலங்க. அது ஒவ்வொரு நாள் மார்னிங் எழுந்து பார்க்கும் போதெல்லாம் இந்த பொண்ணை பார்க்கும்போது, அந்த பொண்ணோட வாய்ஸை கேட்கும் போது அப்படியே மனசு அப்படியே ஒரு குமுறலாக இருக்குது. நம்மளை மாதிரி அவளும் ஒரு பொண்ணு தான். எல்லா பொண்ணுங்களுமே ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு மாமியார் வீட்டுக்கு போகும்போது பல கனவுகளோடு போவாள். நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அந்த பையன்கிட்ட கணவராக வரப்போகிறவர்கிட்ட டெய்லி பேசிட்டு தான் இருப்போம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒரு நிறைய கனவுகளோடு போகிற அந்த பொண்ணு, அந்த நிலமை 3வது மாதமே அந்த பொண்ணுடைய நிலைமை இப்படி மாறுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா பெண்ணுமே தன்னோட கணவனை மட்டுமே நம்பி தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம். அந்த கணவரே ஆப்போசிட்டாக மாறும்போது நமக்கு அந்த வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு பொண்ணுக்குமே. ஸோ நான் திருப்பூர் ரிதன்யா பற்றி தான் பேச வரேன். அந்த பொண்ணு அவ்வளோ வசதியான ஒரு பொண், அவ்வளோ படிச்சிருக்கா, டிகிரி படிச்சிருக்கா, நல்ல ஒரு போல்டான ஒரு பொண். நிறைய நகை நட்டு காரெல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி சகல வசதியோட கன்னிகாதானம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு நல்லா மாமியார் வீட்டில் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னு தான் பெற்றவங்க அவ்வளோ சீரும் சிறப்புமாக அந்த பொண்ணை அனுப்புகிறாங்க. டவுரி கேட்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்புன்னு தான் நம்ம காலகாலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்துலேருந்தே ஒரு பொண்ணுக்கு நம்ம ஒரு பெற்றவங்க என்ன போடணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை அவங்க இஷ்டமாக போட்டு அனுப்புறது தப்பு இல்லை. மாப்பிள்ளை வீட்டில் டிமாண்ட் பண்ணுறது தான் தப்பு. டவுரின்ற பேரில் இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறது சத்தியமாக கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எனக்கும் 2 பசங்க தான் இருக்காங்க. ஸோ இன் ஃப்யூச்சர் மாமியாராக தான் நான் பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி கேட்டு ஒரு டவுரி வாங்கக்கூடாது, கண்டிப்பாக அது தப்பு. ஆனால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பெற்றவங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நம்மளோட கடமையை முடிச்சிட்டோம், அந்த பொண்ணை நல்ல மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு மட்டும் ஒரு பேரண்ட்ஸ் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஒரு பொண்ணு யாருக்கிட்டையுமே அங்கே நடக்கிற விஷயத்த எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டா. ஃபஸ்ட்டு நம்மளை அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவோம், அடுத்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்டு தோழிக்கிட்ட மட்டும்தான் அங்கே நடக்கிற அந்தரங்க விஷயங்கள் கூட நம்ம அம்மா கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். இன்றைக்கி இப்படி நடந்தது அப்படி நடந்தது, இன்டைரக்டாவது கொஞ்சம் ஜாடமாடையாக சொன்னாவது அம்மா புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணும் சொல்லியிருக்காங்க பேரண்ட்ஸ் கிட்ட, அவங்க அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. அவங்க அம்மா அனுசரித்து போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுசரித்து போ அப்படின்னு சொன்னால் எதுக்கு அனுசரிக்கணும்? ஒரு பொண்ணு பிறந்த வீட்டில் நம்ம எந்த வேலையும் செய்ய மாட்டோம், ஜாலியாக இருப்போம், எதுவும் கற்றுக்க மாட்டோம். கல்யாணம் பண்ணிட்டு போகிற, சமைக்க கற்றுக்கோ, பெருக்க கற்றுக்கோ, துவைக்க கற்றுக்கோன்னு எந்த பேரண்ட்டும் சொல்லி வளர்க்க மாட்டாங்க. அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது தான் ஒவ்வொரு பொண்ணும். பட் ஒரு மாமியார் வீட்டில் போய் உங்கள் பொண்ணு சமைக்க தெரிலங்க, உங்கள் பொண்ணுக்கு துவைக்க தெரியல, பெருக்க தெரியல அப்படின்ற கம்ப்ளைண்ட் பண்ணால் பெற்றவங்க ஓகேம்மா அனுசரித்து போ, சரிங்க சின்ன பொண்ணு தெரியாது, போக போக கற்றுக்குவா அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு புருஷன் நடந்துக்கிற விஷயமே தப்பாக இருக்குது. ஒரு கணவராக இருக்கவன் செக்ஸுவல் டார்ச்சர் கொடுக்குறான் அண்டு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறான். மாமியார் இப்படி தொல்லை பண்ணுறாங்க, மாமனார் தொல்லை பண்ணுறான். மாமனார் 5 மணி நேரம் அந்த பொண்ணுக்கு லெக்சர் கொடுக்க வேண்டிய அவசியமே இங்கே இல்லை. ஒரு மாமனார் மருமகள் கிட்ட 5 மணி நேரம் பேசுகிற விஷயம் என்ன இருக்குது? கூப்பிட்டு என்னம்மா, தண்ணி கொடுமா, சாப்பிட்டியாம்மா, இது பண்ணி அவ்வளோதான் பேசணும். அவரும் அந்த பொண்ணை மருமகளாக பார்க்காம ஒரு மகளாக தான் பார்த்து பேசணும். ஒரு மாமனார் அவ்வளோ நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொண்ணு ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுக்கிட்டே இருக்கணுன்றது அன்வான்ட் திங். சாப்பாடும் பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமின்னு நினைக்காம அந்த பொண்ணு அவ்வளோ வசதியாக வந்திருந்தும் அவளை அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கை, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுப்பா, இனிமேல் ஒன்றுமே இல்லைப்பா, நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மனசு அண்டு கண்ணில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வருது. பெற்றவங்களுக்கு அந்த வாய்ஸை கேட்கும் போது அப்படியே துடிச்சு போகணும். அந்த மனசு நம்ம குழந்தை இப்படி சொல்கிறாளேன்னு அந்த மனசு அவ்வளோ துடிச்சு போகும் ஆட்டோமேட்டிக்காக. கண்டிப்பாக அப்பாங்க அனுசரிக்கவே மாட்டாங்க. தான் பொண்ணு ஒரு ராணி மாதிரி, மகாராணி மாதிரி வளர்த்துட்டு இப்படி ஒரு குரங்கு கையில் பிடிச்சி கொடுத்துட்டோமேன்னு மனசு பதறணும். இவங்க என்னன்னா அனுசரித்து போன்ற வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு பேரண்ட்டோட தப்பு. அப்புறம் அந்த 3 மாதத்துலேயே 2-3 வாட்டி கூப்பிட்டு பஞ்சாயத்தெல்லாம் வேற பண்ணியிருக்காங்க. அப்போவே அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்கலாம் மாப்பிள்ளைய. கௌரவம் பார்த்துருக்காங்க அவங்க. 4 இவ்வளோ தாம் தூம்னு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணியிருக்கோம்,
உடனே வந்து பொண்ணு நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டா எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, மக்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, சொந்த பந்தம் ஒரு மாதிரி பேசும், நமக்கு கௌரவ குறைச்சல் ஆகிடும், நம்ம மான மரியாதை போயிடும் அப்படின்னு நினச்சி தான் அந்த பொண்ணை அனுசரித்து போன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உயிரே போயிடுச்சு. இப்போ எங்கே போச்சு உங்கள் கௌரவம் அண்டு மான மரியாதை எல்லாமே? ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணீங்க? இப்போ பொண்ணு போனதுக்கப்புறம் அழுது என்னங்க பிரயோஜனம்? இப்போ நீங்கள் வாதாடி அவங்கள எல்லாம் ஜெயிலில் தள்ளி அண்டு இப்போது நமக்கு அந்த சொல்யூஷன் கிடச்சி என்ன பண்ண போகிறீங்க? பொண்ணு உயிரோட வரப்போகிறாளா? அவள் வரமாட்டா. போனது தான். அநியாயமாக ஒரு 27 வயசு பொண்ணு வாழ வேண்டிய வயசில் அவள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டா. அவளுக்குன்னு எவ்வளோ கனவு, எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். ஆனால் டவுரி மட்டும் இல்லாமல் இது மாமியார் கொடுமை அண்டு புருஷனுடைய சைக்கோ ஆட்டிடியூட் எல்லாமே ஒட்டு மொத்தமாக ஃபேமிலியே ஒஸ்ட்டுங்க. ஒரு பொண்ணாக பார்க்காம எப்படியெல்லாம் நடத்தியிருக்காங்க. இது மாதிரி சினிமாவில் பார்க்கும் போதே நமக்கு அந்த 3 மணி நேரம் எப்படா எழுந்து வீட்டுக்கு போகலாம், இப்படி ஒரு மூவிலாம் எப்படி தான் எடுக்கிறாங்களோ, சைக்கோ மூவிலாம் பார்க்கும்போது அப்படி இருந்தது. இப்போ ரியலாக ஒருத்தன் நம்ம அவனை நம்பி நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போய் அவனே அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் கொடுக்குறான்னா, அப்பா அந்த பொண்ணு மேலேயும் எனக்கு செம்ம கோபம் வருது. இவ்வளோ படிச்சிருக்கா, ஒரு படிக்காத பொண்ணு கூட ஒரு போல்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இவன் இவ்வளோ கோழையாக மருந்து குடிச்சு அவளையே அழிச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. கண்டிப்பாக கல்யாணம் இந்த மாதிரி ஒரு விஷயம் ரிதன்யா பண்ண விஷயம் ஃப்யூச்சரில் எந்த பொண்ணுமே பண்ணாதீங்கப்பா. ரொம்ப போல்டாக இருங்க. அந்த வீட்டில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, பேரண்ட் கிட்ட சொல்லுங்கள். பேரண்ட் அக்செப்ட் பண்ணலையா டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுங்க. வாழ்க்கையே போனால் போகட்டும், ஆனால் நம்ம லைஃப் ஒன்ஸ் தான். இந்த ஜென்மம் நமக்கு இந்த ஒரு ஜென்மம் தான். அடுத்த ஜென்மத்தில் நம்ம பிறக்க மாட்டோமா ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி நீங்கள் உயிரை மாய்த்துட்டு போகலாம்? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் டெத்து அப்படின்றது முடிவே இல்லை. இந்த மாதிரி ஆளுங்களை ஃபேஸ் பண்ணி வாழ்ந்து காட்டணும். அவங்கள இழுத்து வைக்கணும், ரோட்டில் இழுத்து வைக்கணும், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், போலீஸில் மாட்டி விடணும், அவங்கள பனிஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி புருஷன், இந்த மாதிரி மாமியார் மாமனார் எல்லாம் நீங்கள் ஒரு பொண்ணுன்னு புதிய பெண்மணின்னு வாழ்ந்து காட்டுங்க. இப்படி சாவறதுனால மட்டும் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்க போகிறதில்ல. நீ அமைதியாக போய் சேர்ந்துட்ட, இப்போ உங்கள் பேரண்ட் வந்து கதறிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன உள்ள தள்ளியாச்சு. அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் 6 மாதம் இந்த கேஸ் வந்து மிஞ்சி போனால் ஒரு மாதம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் விஜய் சித்ராலாம் பாருங்கள், கொஞ்ச நாள் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த கேஸ் அப்படியே போயிடும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரிதன்யா சாவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ரிதன்யா போவாங்க. இதே மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு முடிவே வராது. அதுக்காக ஒரு பொண்ணும் சாகிறது அப்படின்றது ஒரு முடிவே கிடையாது. துணிஞ்சு வாழ்ந்து காட்டுங்க, மாமியார்கிட்ட போராடுங்க, புருஷனுக்கு எடுத்து சொல்லுங்க. அதுக்கும் மேலே அவன் கேட்கலையா தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. என்னடா கல்யாண வாழ்க்கை? அப்படி ஒரு வாழ்க்கையை அடிமையாக வாழணுன்ற அவசியமே இல்லை. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு பொண்ணும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஒரு 27-25 வயசில் கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்கள் எல்லாமே ரிதன்யா மாதிரி தப்பை பண்ணாமல் ஒரு நம்ம வாழ்க்கை நம்ம கையில். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அனுசரித்து போகணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் போய் உட்காந்து நான் இங்கே தான் இருப்பேன், என்னால் அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னு போய் உட்காந்து காட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களை கழுத்தை பிடிச்சி தள்ளவா போகிறாங்க, சரி ஓகேன்னு விட்டுருவாங்க. ஸோ சாவு மட்டுமே முடிவு இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ. இதை நான் வந்து என்னுடைய கருத்தை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் பேரண்ட்ஸும் இதில் ப்ளேம் ஆகியிருக்காங்க. ஸோ ரிதன்யா கேஸ்க்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வரணும். தேங்க்யூ ஸோ மச்.